ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நம்ம சென்னா தோசை செய்யறதுக்கு ஒரு கப் அளவு சென்னா எடுத்துருக்கேன். ஊற வச்சுக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு கப் அளவு சென்னாக்கு ஒரு கப் ரைஸ் எடுத்துருக்கேன். அதையும் செப்பரேட்டாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி ஊற வைக்கும் போது வெந்தயம் போட்டு ஊற வச்சுக்கலாம். ரெண்டும் செப்பரேட்டாக நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ஊறட்டும். ரெண்டும் சென்னா அரிசியில் வெந்தயம் போட்டு நம்ம ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச கடலை சென்னா தோசைக்கு நல்லா ஊறிடுச்சு. 8 ஹவர்ஸ் ஊறணும்னு ஊற வச்சேன். நல்லா ஊறிடுச்சு. இது வந்து பாதி சென்னா பாதி ரைஸு போட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். தோசை பதத்துக்கு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக கிரைண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் பேட்ச் போட்டு அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் சீரகம், நான் பச்சை மிளகா ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம தோசை மாவு பதத்துக்கு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் பேட்சும் கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்மெண்டேஷனுக்கு விடலாம். நல்லா மாவு புளிச்சு வரட்டும். ஓகே, இது மாவு நல்லா புளிச்சு வந்த பிறகு நம்ம தோசை செஞ்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ண சின்ன தோசை பேட்டர் சூப்பராக ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கு. நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம தோசை செய்யறதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கின்னு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போடக்கூடாது. தோசை செய்யும் போது தான் உப்பு போடணும். நம்மளுக்கு இந்த மாவு சென்னா தோசை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோசை மாவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஆல்ரெடி இதில் பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கிறோம். சென்னார் அரிசி கூட போட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கிறோம். இப்போ உப்பு மட்டும் போட்டால் போதும். உப்பு போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றின்னு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது 8 ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு. இல்லை ஓவர் நைட் கூட வச்சு நம்ம ஃபர்மெண்டேஷன் பண்ணி மார்னிங் நம்ம செய்துக்கலாம். நம்ம தோசை செஞ்சுக்கலாம். சென்னா தோசை தவா நல்லா சூடாகிட்டு இருக்கணும். ஆயில் போட்டுக்கலாம். நம்ம தோசை நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இன்னொன்று ஊற்றிக்கலாம். சாஃப்டாக வேணும்னா சாஃப்டாக செஞ்சுக்கலாம். கிறிஸ்பியாக வேணும்னா கிறிஸ்பியாக செஞ்சுக்கலாம். கீ போட்டு கூட செய்துக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த தோசை.
ஹெல்த்தியான ரெசிபி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி, கிரேவி எது இருந்தாலும் இது கூட நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தானியம் எல்லாம் சாப்பிடாத பசங்களுக்கு நம்ம தோசை இந்த மாதிரி சன்னா, ப்ரௌன் சன்னா, ஒயிட் சன்னா, க்ரீன் பீஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தோசையாக செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. சன்னா சுண்டல் எல்லாம் சாப்பிடாதவங்க இப்படி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க தோசையாக செஞ்சு கொடுத்தா. நம்ம தோசை சூப்பராக செஞ்சுட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சன்னா, ப்ரௌன் சன்னா, ஒயிட் சன்னா இதெல்லாம் செய்து இந்த மாதிரி கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எனக்கு வீட்டில் இருந்த கிரேவியோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இதுக்கு சட்னி கூட நம்ம சர்வ் பண்ணலாம். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.